friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Suryakala எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு உள்ள வந்து கோயா யூஸ் பண்ணுவாங்க. ஆனா கோயா வந்து நம்ம ஊர்ல சுலபமா எல்லா இடத்துலயும் கிடைக்காததுனால நான் இன்னைக்கு வந்து வீட்லயே எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். வீட்ல வந்து நம்ம பால் பயன்படுத்தி பண்ணலாம். அப்படி இல்லனா பால் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணலாம். பால் பயன்படுத்தி பண்றோம் அப்படினா பால் கோவா மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல ஆகும். பண்டிகை காலத்துல நமக்கு அவ்வளவு நேரம் இருக்குமான்னு தெரியாது. அதனால நான் இன்னைக்கு வந்து பால் பவுடர் பயன்படுத்தி எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். பால் பவுடர் யூஸ் பண்ணா 5 நிமிஷத்துல சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோயா பண்றதுக்கு முன்னாடி வெளிய இருக்கிற அந்த மாவு தயார் பண்ணிடலாம். அப்பதான் டைமிங் எல்லாம் சரியா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா மாவு 125 கிராம், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கலந்து வெச்சுக்கோங்க. நெய் வந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து கொஞ்சம் சாஃப்டான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட 1/4 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். கலந்தாச்சு. இப்போ இது மேலே ஒரு ஈரமான துணியை போட்டு வச்சிடலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து உள்ளே வைக்கக்கூடிய அந்த கோயா ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிக்கோங்க. கூடவே 1/4 கப் பால், 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து 1 கப் பால் பவுடர், நான் வந்து நீடோ எடுத்திருக்கேன், எந்த பிராண்ட் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து 100 கிராம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதும். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆகிரும். 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிரும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்ததும் கொஞ்சம் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா சுவையான கோயா தயார். அவ்வளோதான், 5 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகியாச்சு. அடுத்தது வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம். 1 கப் சர்க்கரை கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். இதை வந்து கைக்கு நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வருதில்ல, இந்த மாதிரி வரணும். கூடவே கொஞ்சமாக ஒரு 4-5 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 ஏலக்காய் நல்லா வாசனைக்காக சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சர்க்கரை பாகம் ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவை 2ஆக பிரிச்சுட்டு நம்ம வந்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா விரிச்சுக்கோங்க. அடுத்தது இதை வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நடுவில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கோயாவை கொஞ்சமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே மறுபடியும் ஒரு பீஸ் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா அழுத்திக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். சைடெல்லாம் லைட்டாக மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூரியகலாலாம் பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயை வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க, ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது. இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொன்னிற ஆகிறது வரைக்கும் இது வந்து பொரியட்டும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோல்டன் ஆனதும் இதை நம்ம அப்படியே எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுடலாம். சர்க்கரை பாகும் லைட்டாக சூடாக இருக்கணும். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இது ஊறட்டும். அப்போ தான் உள்ளெல்லாம் சுகர் சிரப் நல்லா இறங்கும். மேலே வந்து கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன், அழகுக்காக, சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டடா, நம்மளோட சுவையான சூரியகலா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் வந்து நமக்கு 12 பீஸ் கிடைக்கும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
சர்க்கரை பாகெல்லாம் உள்ளே நல்லா இறங்கி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.